$33 காணப்பட்ட இந்த சர்க்கரையினுடைய விலை இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்னு நான் சொல்கிறது, ஒரு அவுன்ஸ் வந்து $33 காணப்பட்டது. தற்பொழுது வந்து நேற்றுக்கு விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையினுடைய விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $14 குறைவாக காணப்படுகிறது. இதுக்கு மேலேயும் இறங்குமா, இதுதான் வாட்டமா, இல்லை இதுக்கு மேலேயும் இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏன்னா வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சில நேரங்களில் வந்து ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கலாம், அல்லது டேக்ஸ் போடலாம், இல்லை இம்போர்ட் பண்ணுறதுக்கான வரி விதிப்புகளை அறிமுகப்படுத்தலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து இந்த கமாடிட்டி விலையெல்லாம் ஏற்றம் பெறுகின்றன அல்லது இறக்கம் பெறுகின்றன. இந்த மாதிரியான துறையில் நல்ல பங்குகளை நாம் தேர்வு செய்து அதன் மீது முதலீடுகளை மேற்கொண்டமையானால் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக வணக்கம். நம்ம இந்த வீடியோ சேனலில் நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்க்க போனது வந்து நம்ம வந்து கோல்டை பற்றி பேசணும், சில்வரை பற்றி பேசணும், அதுக்கு அடுத்தது பேஸ் மெட்டல்ஸ் காப்பரை பற்றிலாம் பேசணும். நம்ம அடுத்த கமாடிட்டியாக நாம் பார்க்க இருப்பது சுகர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது சர்க்கரையினுடைய உற்பத்தி எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, இதில் வரக்கூடிய எந்த மாதிரியான இடர்பாடுகள் வந்து சந்தைய நிலவரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல இருக்கின்றன, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சர்க்கரை சுகர் செக்டாரை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பட் என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு கமாடிட்டியை எடுத்துக்கொண்டோம் ஏனால் லோவில் வாங்கணும், ஹையில் விற்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த லோ எப்படி, ஹை எப்படி நம்ம தீர்மானிக்கிறது, எந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு 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 பர்டிகுலர் கமாடிட்டி வந்து லோவில் தான் ட்ரேட் ஆகிருக்கிறது நம்ம எப்படி நம்ம வந்து அனுமானிப்பது, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துலலாம் பார்க்கும்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், காப்பருடைய விலை மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2008, 9, 2010, 11 காலகட்டத்தில் ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி நகர்ந்தன. கிட்டத்தட்ட ஒரு $5000 இருந்தது. கிட்டத்தட்ட காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா $11,000 வரைக்கும் அதிகரித்து காணப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 2010, 11, 2023ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12, 13 ஆண்டுகள் வந்து அதே ப்ரைஸ்லேருந்து அதுலேருந்து அந்த உச்சக்கட்ட $11,000ங்கிற விலையிலேருந்து இறக்கம் கண்டு 6,000, 7,000, $8,000 கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக வர்த்தகம் நடைபெற்றது. இப்போது பார்க்கக்கூடிய காப்பருடைய விலை என்பது அதிகபட்சமாக இப்போதுதான் அது அந்த 11,000 பிரேக் அவுட் பண்ணி ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் அல்லது 13 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வர்த்தகம் வந்து குறைந்தபட்ச விலையிலேயே வர்த்தகம் நடைபெறும் போது நாம் வந்து ஓரளவுக்கு இது வந்து இந்த மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸை வந்து இந்த ஏற்றம் வந்து இறக்கம் கண்டு ஒரு கன்சாலிடேட்டட் பேஸில் ஒரு லோவில் வர்த்தகம் நடைபெறுவதாக நாம் பொருள் கொள்கிறோம். இதே மாதிரியான ஒரு செக்டார் தான் நான் வந்து அடுத்ததாக ஒரு கமாடிட்டியை பார்க்க இருப்பது வந்து நான் வந்து சுகர் செக்டார் நான் பார்க்குறேன். சுகருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா கடந்த சர்வதேச சந்தையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் சரி, அதற்கு முந்தைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக $33 காணப்பட்ட இந்த சர்க்கரையினுடைய விலை இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் நான் சொல்கிறது, ஒரு அவுன்ஸ் வந்து $33 காணப்பட்டது. தற்பொழுது வந்து நேற்றுக்கு விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையினுடைய விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $14 குறைவாக காணப்படுகிறது. கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து ஒரு $15, $16 தொடர்ச்சியாக ஒரு இறக்கத்திலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% இறக்கத்திலே வர்த்தகம் நடைபெறும் போது நாம் இதை வந்து ஓரளவுக்கு இது பாட்டம் அவுட்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் இது வர்த்தகம் நடைபெறுகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்முடைய முதலீடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பார்க்கின்றேன். இதுக்கு மேலேயும் இறங்குமா, இதுதான் வாட்டமா, இல்லை இதுக்கு மேலேயும் இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏன்னா வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சர்க்கரையை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் பெரிய நாடுகள். ஏது, பிரேசில் ஒன்று, இன்னொன்று இந்தியா. இந்த 2 நாடுகளுடைய உற்பத்தியும் கடந்த 2 ஆண்டுகளாகவே உற்பத்தியாக தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. சர்ப்ளஸ் சப்ளையில் இருக்குது. ஸோ இந்த சப்ளை இருக்கும்போது தான் நம்ம வந்து விலை இறக்கமாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம பயன்படுத்தி ஒரு முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ சப்ளை அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகரித்து காணப்படுகின்ற இந்த வேலையில் தான் நம்ம வந்து முதலீடுகளை தொடர வேண்டும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து உற்பத்தி இந்த ஆண்டு என்ன இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 MMTன்னு சொல்லுவோம். அதாவது 35 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இந்த உற்பத்தி காணப்படுகிறது. இதில் நம்முடைய கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 29 MMT வந்து நமக்கு வந்து கன்சம்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மில்லியன் மெட்ரிக் டன் தான் நம்ம கையில் இருப்பாக இருக்கும். இதில் வந்து எத்தனாலுக்கு ஒரு 4 மெட்ரிக் டன் போயிடும். ஸோ
இதில் 4 எம்எம்டி போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது வந்து மீதி 2 இருக்கும். இந்த 1.5லேருந்து 2 மில்லியன் மெட்ரிக் டன் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா பிரேசிலும் அவங்களுடைய நாட்டினுடைய சொந்த நாட்டினுடைய உற்பத்தி வந்து அதிகரித்து காணப்படுகிறது. இப்போதைய காலகட்டத்தில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்கு. ஆனால் பங்குகள் இந்த சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய மில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள்லாம் வந்து இப்போதைக்கு நெகட்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரியான வேற ஒரு காலகட்டத்தில், அதாவது இந்த உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் வரக்கூடிய பல்வேறு இடைஞ்சல்கள், ஏதாவது இடையூறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பாக இந்தியா நாடு இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கமாடிட்டி பொருட்களுடைய விலை ஏற்றம் என்பது எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது என்றால் சப்ளை டிமாண்ட் ஃபர்ஸ்ட். அதாவது உற்பத்திக்கும் கன்சம்ஷன் நுகர்வுக்கும் இல்லை இருக்கின்ற வித்தியாசம் அதிகரிக்கும் போது விலை அதிகரிக்கிறது. ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், அதாவது சில இடத்துல வார் நடைபெறலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அல்லது மைனிங்கில் வரக்கூடிய இடையூறுகள் இருக்கலாம். அதுமாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ருபி வர்சஸ் டாலரில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. மற்றும் வந்து வெதர் பேட்டர்ன்ஸு, இப்போது எல்னினோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பொழிவு வந்து குறைவாக இருக்கும் காலகட்டத்தில் உற்பத்தி தடை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த மாதிரி காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான ஒரு விலை ஏற்றம் காணப்படலாம். அல்லது கவர்மெண்ட்டினுடைய பாலிசி, அதாவது கவர்மெண்ட் வந்து சில நேரங்களில் வந்து ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கலாம், அல்லது டேக்ஸ் போடலாம், இல்லை இம்போர்ட் பண்ணுறதுக்கான வரி விதிப்புகளை அறிமுகப்படுத்தலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து இந்த கமாடிட்டி விலையெல்லாம் ஏற்றம் பெறுகின்றன அல்லது இறக்கம் பெறுகின்றன. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 2000 உலக அளவில் பார்த்தீங்கன்னா முதல் கணிப்பு, அதாவது மொத்த உற்பத்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 274 மில்லியன் மெட்ரிக் டன்களாக சர்க்கரையினுடைய உற்பத்தி இருக்கும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் இப்போது வரக்கூடிய செய்தி, சமீப காலத்தில் வந்த செய்தி எப்படின்னா, இரண்டாவது கணிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 156 மில்லியன் மெட்ரிக் டன்களாக, அதாவது உற்பத்தி அதிகம்தான், அதே சமயத்தில் முதல் கணிப்போட இப்போதைய கணிப்பு வந்து குறைவாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு கேரி ஆன் ட்ரேடில் பண்ணும்போது அடுத்தடுத்த ஆண்டுகளை பார்க்கும்போது நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த ஆண்டு இல்லாவிட்டாலும் அடுத்த 2 ஆண்டுகளில் பார்க்கும்போது ஒருவேளை வெதர் பேட்டர்னில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக வேறொரு நாட்டில் ஏற்படுகின்ற இழப்புகள் இருக்கு இல்லையா, அப்போ பிரேசிலில் வந்து அடுத்த வருஷம் ஒருவேளை எல்னினோ காரணமாக உற்பத்தி இல்லைன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போது இந்தியாவை வந்து நம்முடைய கவர்மெண்ட்டை என்ன பண்ணலாம்னாக்கா, மீதி எக்ஸஸாக இருக்கிறது நம்முடைய ஸ்டாக் இருக்கிறத தவிர, அதாவது நம்ம வந்து எப்போதுமே நம்முடைய உற்பத்தியில் 5 மில்லியன் மெட்ரிக் டன்கள் வந்து கையிருப்பாக வைத்திருக்கிறோம். எதற்காக என்றால் அடுத்த ஆண்டில் வரக்கூடிய டெபிசிட் ஒருவேளை இருந்தால், பற்றாக்குறை இருந்தால், அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக எப்போதுமே நம்முடைய கன்சம்ஷன் ப்ளஸ் 5 மில்லியன் மெட்ரிக் டன் இது வந்து நம்ம கையிருப்பாக நம்ம வச்சுட்ருக்கோம். எப்போதுமே ஒரு ஸ்டாக் கையில் வச்சுட்ருக்கோம். இதை தவிர மீதி இருக்கிறது தான் அந்த 1.5லேருந்து 2 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கு மேலாக இருக்கும் பட்சத்தில் இந்த சர்ப்ளஸ் சுகரை வந்து என்ன பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு மில்லுக்கும் இவ்வளோ ஏற்றுமதி பண்ணலான்னு அவங்க வந்து அது ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதன் பிரகாரம் அவங்களுடைய உற்பத்தியிலேருந்து எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், அடுத்ததாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு துறை வந்து சர்க்கரை சார்ந்த துறை. அதாவது சுகர் செக்டாரில் நல்ல நிறுவனங்களை நாம் தேர்ந்தெடுத்து இதன் மீது சில பங்குகளை நாம் வந்து ஒரு தாம்பூர் சுகர் ஆகட்டும், அல்லது பல்ராம்பூர் சீனி ஆகட்டும், அல்லது கேசிபி சுகர் மில்ஸ் இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து இந்த இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இறக்கம் கண்டும் ஒரு நிலையில் இருந்ததுனாக்கா அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக நம்ம முதலீடு செய்தே வந்தோம்னால் வரக்கூடிய ஒரு சில ஆண்டுகளில், ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வாங்கி நம்ம அடுத்த 6 மாதத்துலேயோ அல்லது 1 வருஷத்துலேயோ விற்பதற்காக நான் இந்த கணிப்பை நான் சொல்லலை. இது வந்து இந்த வருடம் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து லோல வாங்கி கையில் வச்சுட்டு ஒரு வெயிட்டிங் பீரியட், நம்ம ஒரு பேஷன்ஸாக இருந்து, அதாவது ஒரு பொறுமையாக இருந்து இந்த முதலீட்டில் நம்ம பயணம் செய்து நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டுகளில் நமக்கு ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதாவது இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு சென்செக்ஸ் வந்து 80,000க்கு மேலேயே தொடர்ந்து வர்த்தகம் நடைபெற்று வருகிற காலகட்டத்தில் எந்த துறையில் நமக்கு வந்து பங்குகளை தேர்ந்தெடுப்பது, எந்த துறையில் வந்து சீப்பாக இருக்குது, வேல்யூ பேஸ்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கமாடிட்டி சார்ந்த இந்த சுகர் செக்டாரில் நான் வந்து வேல்யூ இருப்பதாக பார்க்கின்றேன். விலை குறைந்து வர்த்தகம் நடைபெறுவதாக நான் பார்க்கின்றேன். ஆக இந்த மாதிரியான துறையில் நல்ல பங்குகளை நாம் தேர்வு செய்து அதன் மீது முதலீடுகளை மேற்கொண்டோமே ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக
இது சுகர் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு குறுகிய காலத்திலேயே இதனுடைய அதாவது ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு இந்த நியூஸ் வந்ததுன்னா, ஒரு 2 வருஷத்திலே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதுவரைக்கும் 5 வருஷத்துல இல்லாத ஒரு ஆதாய பலன வந்து கடந்த 5 வருஷத்துல உங்களுக்கு ஆதாயமே குடுத்திருக்காது. ஆனா வரக்கூடிய ஒரு சில ஆண்டுகளிலே பார்க்கும்பொழுது, நிச்சயமா அதையும் சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த சுகர் செக்டாரை தொடர்ந்து கவனிங்க. நானும் கவனிச்சுட்டு வந்து உங்களுடன் நிச்சயமாக வரக்கூடிய செய்திகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம பேசின இந்த சுகர் செக்டாரை பத்தி பேசினோம். இந்த சுகர் செக்டார்ல பல்வேறு பங்குகளை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாமே வந்து என்னுடைய புரிதலின் அடிப்படையில நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகள், சில செய்திகள். இதையெல்லாம் வந்து நான் வந்து ஒரு அ சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் என்னுடைய கடந்த கால ஒரு நிகழ்வுகளின் அடிப்படையில நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்தந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான முதலீடுகளை நாம் மேற்கொண்டால் நிச்சயமாக ஆதாயம் பெறலாம் என்கின்ற ஒரு ஒரு அடிப்படை புரிதலின் அடிப்படையில் உங்களுடன் நான் செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் யூ டூ யுவர் ஓன் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. பண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.